BSNL நிறுவனத்திற்கு நிலுவைத் தொகை எதுவும் செலுத்த வேண்டியதில்லை என அமைச்சர் அன்பில் மகேஷ் மீண்டும் பொய் சொல்லியிருக்கிறார் என அண்ணாமலை தெரிவித்துள்ளார். இணைய சேவை கட்டண நிலுவை தொடர்பான ஆதாரங்களுடன் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை எக்ஸ் தளத்தில் பதிவு செய்துள்ளார். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். விளம்பர மாடல் ஆட்சியில் எந்த துறையும் தங்களுக்கான பணிகளை சரிவர மேற்கொள்வதில்லை என அண்ணாமலை குற்றஞ்சாட்டியுள்ளார். BSNL நிறுவனத்திற்கு நிலுவைத் தொகை எதுவும் செலுத்த வேண்டியதில்லை என அமைச்சர் அன்பில் மகேஷ் மீண்டும் பொய் சொல்லியிருக்கிறார் எனவும் இணைய சேவை கட்டண நிலுவை தொடர்பான ஆதாரங்களுடன் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை எக்ஸ் தளத்தில் பதிவு செய்துள்ளார். நிலுவைத் தொகை தொடர்பான பள்ளிக் கல்வித்துறையின் தொழிற்கல்வி இயக்குநரின் சுற்றறிக்கையை அண்ணாமலை வெளியிட்டுள்ளார். அதைத் தொடர்ந்து விளம்பர மாடல் ஆட்சியில் எந்த துறையும் தங்களுக்கான பணிகளை சரிவர மேற்கொள்வதில்லை எனவும் அன்பில் மகேஷ் வரட்டு கௌரவத்திற்காக மீண்டும் மீண்டும் பொய் சொல்வதை நிறுத்த வேண்டும் எனவும் அண்ணாமலை குற்றஞ்சாட்டியிருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் சிவகுமார் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். சிவகுமார், வணக்கம். விவரங்கள். வணக்கம் நவீனா. அதாவது BSNL நிறுவனத்திற்கு செலுத்த வேண்டிய நிலுவைத் தொகையான 1.5 கோடி ரூபாயை செலுத்திவிட்டதாக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பொய் கூறுவதாக தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தற்போது ஒரு இணையதளத்தில், ஒரு எக்ஸ் வலைதளத்தில் ஒரு பதிவை பதிவிட்டிருக்கிறார். இன்று காலை கோட்டூர்புரத்தில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் மொழி கலந்து கொண்ட ஒரு நிகழ்ச்சியானது நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியின் பொழுது பத்திரிகையாளர் சந்திப்புல BSNL நிறுவனத்திற்கு தமிழ்நாடு அரசு 1.5 கோடி ரூபாய் நிலுவைத் தொகை இருப்பதாக அண்ணாமலை கூறுவது முற்றிலும் தவறான கருத்து. நாங்கள் ஏற்கனவே செலுத்திவிட்டோம், எந்தவித நிலுவைத் தொகையும் இல்லை என்று காலை பத்திரிகையாளர் சந்திப்புல அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஒரு தகவலை தெரிவித்திருந்தார். இதனை சுட்டிக்காட்டி தற்பொழுது அண்ணாமலை அவர்கள் இணையதளத்தில் ஒரு பதிவை பதிவிட்டிருக்கிறார். அதாவது கடந்த 19ஆம் தேதி அன்று பள்ளிக்கல்வித்துறையின் தொழிற்கல்வி இணை இயக்குனர் அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களும் எழுதிய கடிதத்தில் BSNL நிறுவனத்திற்கு செலுத்த வேண்டிய நிலுவைத் தொகையான 1.5 கோடி ரூபாயை உடனடியாக செலுத்துங்கள் என்றும், இல்லையெனில் சேவை துண்டிக்கப்படும் என்றும் BSNL நிறுவனம் தெரிவித்துள்ளதாக குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் இன்றைய பத்திரிகையாளர் சந்திப்புல BSNL நிறுவனத்திற்கு செலுத்த வேண்டிய நிலுவைத் தொகை எதுவும் இல்லை என்று மீண்டும் பொய் சொல்லி இருப்பதாக அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். அப்படியானால் பள்ளிக்கல்வித்துறையின் தொழிற்கல்வி இணை இயக்குனர் பொய் சொல்கிறாரா என்று அமைச்சர் கூறுகிறாரா என்ற ஒரு கேள்வியை முன்னிறுத்தியிருக்கிறார். சாதாரண நிகழ்வுகளை கூட சாதனை போல காட்டிக்கொள்ளும் விளம்பர மாடல் ஆட்சியில் எந்த துறையும் தங்களுக்கான பணிகளை சரிவர மேற்கொள்ளவில்லை என்ற ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார் அண்ணாமலை. மேலும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வரட்டு கௌரவத்தை காப்பாற்றுவதற்காக மீண்டும் மீண்டும் பொய் சொல்வதை நிறுத்திவிட்டு மாணவர்களின் கல்வியோடு விளையாடாமல் இணைய இணைப்புகளுக்கான நிலுவைத் தொகையை உடனடியாக செலுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருக்கிறார். அதன் அடிப்படையில் BSNL நிறுவனத்திற்கு வழங்க வேண்டிய 1.5 கோடி நிலுவைத் தொகையை உடனடியாக செலுத்துவதில் ஆர்வம் காட்ட வேண்டும் என்று ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.